அடுத்து நம்ம பார்க்குறது வாரி ரினியூவபிள் டெக்னாலஜி. வாரி ரினியூவபிள் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இபிசியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. முக்கியமாக நிறைய சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனி. லார்ஜஸ்ட் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இவங்க வச்சுருக்காங்க. 12 கிகாவாட் இவங்களுடைய கெப்பாசிட்டியாக இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டாக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜிஸ் இவங்களுடைய இன்னொரு கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியில் ஐடி ரைட் நடந்திருக்கு. அந்த ஐடி ரைட் நடந்ததுனால 2 ஸ்டாக்குடைய ப்ரைஸும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஃபர்தராக கரெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐடி ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் வந்து எல்லாமே வெள்ளை பேப்பர்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. மறுபடியும் பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். இல்லை ஏதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம கையில் எதுவும் இல்லை. பட் இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 60% மேலே இவங்களுடைய ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 கண்ட்ரீஸில் இவங்களுடைய கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கொடுக்கும். ஆனால் டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ரிமைனிங் 40% இருக்குல்ல, அதில் இவங்களுக்கு வரக்கூடிய டெண்டர் வந்து குறையும். அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ஃபாரின் மார்க்கெட்டுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பண்ணும்பொழுது இதை காம்பன்சேட் பண்ண முடியும். அண்ட் ரீசெண்டாக வாரி எனர்ஜியுடைய சிஓ சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முடிஞ்சால் அதை நீங்கள் தேடி படித்து பாருங்கள். அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன விஷயங்கள் நம்ம சோலாரில் பண்ண முடியும், க்ரீன் எனர்ஜியில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நோக்கி இந்த கம்பெனி போயிட்டுருக்கு. வாரி எனர்ஜிஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வாரி டெக்னாலஜிலையும் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்.